மஹேந்திராவோட XEV90 என்னடா இப்போ எடுத்துகிட்டு வரீங்களே, ஆல்ரெடி எல்லாம் துவச்சி எடுத்துட்டாங்களேன்னா கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு வீடியோ பண்ண. பட் நான் இது ஜஸ்ட்டு ரிவ்யூவாக இல்லாமல் நம்ம டெஸ்ட் பண்ணி இதை ஃபுல்லாத்தையும் இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதுக்கெல்லாம் முன்னாடி மஹேந்திரா அப்படின்னு ஏதாச்சும் ஒரு வண்டி லான்ச் ஆச்சு அப்படின்னா இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு பெஞ்ச் மார்க் அவங்க வச்சுறாங்க. அதேமாதிரி தான் இந்த XEV90 இருக்கட்டும் இல்லை 6 இருக்கட்டும், இது ரெண்டோட பெரிய இம்பேக்டே அதோட புக்கிங்ஸ் தான். 30,179 புக்கிங் ஒரு நாள், 8,472 கோடி ஒரே நாளில் நடந்திருக்கு அப்படின்றது மஹேந்திராவோட பெஞ்ச் மார்க். அண்ட் இதில் பெரிய 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 ஸ்பெஷல் என்ன அப்படின்னா அவங்களோட இந்த இன்க்ளூ பிளாட்ஃபார்ம் தான். ஸோ ஒரு ஸ்கேட் போர்ட் பிளாட்ஃபார்மு குளோபலி லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம நாட்டில் இருந்து எல்லா ஊருக்கும் எல்லா நாட்டுக்கும் இதே பிளாட்ஃபார்ம் அப்படின்றது ஒரு பெரிய இம்பேக்ட் மஹேந்திரா சைட்லேருந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டெஸ்டிங்கை தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. நீங்கள் பார்த்துருக்க மோட்டோகிராஃபி, நான் உங்கள் UK. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நார்மலாக லுக்கை பற்றி போகாமல், ஏன்னா ஆல்ரெடி லுக்கை பற்றி எல்லாரும் ஒவ்வொரு விதமாக சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குது. என்ன அப்படின்னா, எப்பவுமே ஸ்கெட்ச் பண்ணதை ஆன் ரோடில் நம்ம பார்க்கவே முடியாது. ஸ்கெட்ச் பண்ணி நம்மளுக்கு ஒரு டிசைன் வரும், அது ஆட்டோ ஷோவில் இருக்கும். ஸோ அது எப்பவுமே ஆன் ரோடுக்கு வராது. பட் இப்போ ஸ்கெட்ச் பண்ண வெஹிக்கிள் கான்செப்டாக வச்சது அப்படியே ஆன் ரோடுக்கு வந்தது ஒரு செம்ம இம்பேக்ட். அண்ட் இது அவ்வளோ ஈஸியாக இந்த டிசைன்ஸ் ஃபுல்லாமே ஓல்டர் ஆகாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷம் மினிமம் இது ஆன் ட்ரெண்டில் இருக்கிற அளவுக்கு இதோட டிசைன் இருக்குது. அதே மாதிரி தான் இதோட ஃபீச்சர்ஸும் உள்ளே கொடுத்துருக்கு எதுவுமே. ஸோ ஃபஸ்ட்டு இதோட லுக்கில் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தூரத்துலேருந்து பார்க்கும்போது மீசை வச்ச மாதிரி எப்பயும் போல் மஹேந்திராவோட டிசைன், அந்த லைட்ஸு, ஸோ கனெக்டட் லைட்ஸோடு வந்திருக்கிறது. அண்ட் ஓவராலாக இது நல்ல ஒரு பெரிய மேசிவாக இருக்கும். XEV90 பொறுத்த வரையும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு மேசிவ் லுக் தூரத்துலேருந்து வரும்போதே கொடுக்கும். ஏன்னா 4,775 mm இதோட லென்த். ஸோ நல்லா ஒரு மேசிவான லுக் கொடுக்கும். மற்றபடி சைட் ப்ரெசன்ஸ் டிஃபால்ட்டாக நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா காரோட ப்ரெசன்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா 6யோட சைட் ப்ரெசன்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பட் 90 பொறுத்த வரையும் நம்மளுக்கு யூஸ்வலாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இதோட ரியர் நல்ல இது ஒரு கூப்பே டிசைனில் இருக்கிறனால பின்னாடி நல்ல ஒரு அப்லிஃப்டாக இருக்கும். சேம் அதே கனெக்டிவ் லைட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ரியர் பூட் ஓப்பன் பண்ணுறதும் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் டச்சில் தான் இருக்குது. அண்ட் உள்ள 633 லிட்டர் ஆஃப் பூட் ஸ்பேஸ் இருக்குது. அதேமாதிரி தான் நம்மளுக்கு இந்த ஹூட்லேயுமே ஃப்ரங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நம்மளுக்கு ஒரு 45 லிட்டர் நம்ம யூஸ் பண்ணுற அளவுக்கு இருக்காங்க. ஸோ ஓவராலாக இதோட ப்ரெசன்ஸ் நல்ல ரோட்டில் கண்டிப்பாக ஒரு இம்பாக்ட் க்ரியேட் பண்ணும். நாங்கள் எடுத்துகிட்டு வந்தப்பயுமே விஷுவலாக எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குற அளவுக்கு தான் இதோட ரோட் ப்ரெசன்ஸ் இருக்குது. ஸோ டிசைன் வைஸ் எனக்கு ரொம்ப இது பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் இதில் பெரிய இம்பாக்டாக இருக்கிறது அந்த இன்க்ளோ பிளாட்ஃபார்ம். ஸோ குளோபலாக இருக்கிற அந்த ஸ்கேட் போர்ட் டிசைனில் இருக்க அந்த பிளாட்ஃபார்ம். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த பிளாட்ஃபார்முக்கு ஃப்ரண்ட் வீல் டிரைவ் இல்லாமல் மஹேந்திரா சைட்லேருந்து ரியர் வீல் டிரைவ் கொடுத்துருக்கிறது அப்படியே மார்க்கெட்டை பிளாஸ்ட் பண்ணிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ரியர் வீல் டிரைவ். அதுவும் இதோட லான்ச்சில் பார்த்தீங்கன்னா ட்ரிஃப்ட் அடித்து அந்த மொத்த ஷோவையும் ஒரு ஹைப்புக்கு கொண்டு போனது அந்த இடத்துல தான். இதோட ரியர் வீலில் அந்த கொடுத்துருக்க அந்த மோட்டராக இருக்கட்டும், இன்வெர்ட்ரு எல்லாத்தையுமே கனெக்டடாக கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த இன்க்ளோ பிளாட்ஃபார்முக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த பேட்டரி அப்படியே ஃபிட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு நம்மளுக்கு வேலுசாமி சாருக்கு கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் மஹேந்திரா சைடுமே ஒரு பெரிய இனிஷியேட்டிவ். வேலுசாமி சார்லாம் நம்மளுக்கு டீச்சராக வந்திருந்தால் நம்ம அரியர் இல்லாமல் பாஸ் ஆகிருந்துருக்கலாம். என்னை மாதிரி நிறையா பேருக்கு தோன்ற விஷயம், அரியர் இல்லாமல் பாஸ் அந்த அளவுக்கு செம்ம சூப்பராக சொல்லி கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு இதோட பேட்டரிஸ் அந்த இதை பற்றி சொல்லிடுறேன். ஸோ மொத்தம் 120 செல்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. LFP பேட்டரிஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இது ஹை ஆல்டிடியூட்லேயுமே சரி, லோ ஆல்டிடியூட்லேயுமே சரி, ஹை ஹீட்லேயும் சரி, லோ டெம்பரேச்சர் மைனஸில் இருக்க டெம்பரேச்சர்லையுமே சரி, எல்லாத்துலேயுமே டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நீடில் டெஸ்ட் முதற்கொண்டு பண்ணியிருக்காங்க. என்ன நீடில் டெஸ்ட்னா, நார்மலாக நம்ம பேட்டரி வச்சுட்டு அதில் ஏதாச்சும் ஒரு சார்ஜ் ஏறப்போ நம்ம குத்திட்டோம் அப்படின்னா வெடிக்கும். பட் இதில் அது வெடிக்காத அளவுக்கு வச்சுருக்காங்க. ஸோ கீழே அந்த இன்க்ளூ பிளாட்ஃபார்முக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பேட்டரிஸோட கெப்பாசிட்டியோட கொடுத்துருப்பாங்க. அது எல்லாம் ஒரு ஸ்கொயர் பாக்ஸ்மே வச்சுக்கோங்களேன். ஒரு 1.8 மீட்டர் லென்த்லையும் ஒரு 1.4 மீட்டர் விட்லையும் ஒரு ஸ்கொயர் பாக்ஸ். அதில் குட்டி குட்டியாக ஒரு பாக்ஸ் ஸ்ட்ரக்சரில் கொடுத்துருப்பாங்க. ஒரு பாக்ஸில் 16 செல்ஸ் இருக்கும். அதே மாதிரி மொத்தம் 128 செல் இருக்கும், 8 பாக்ஸ் இருக்கும். இது LFP பேட்டரி. ஸோ LFP பேட்டரி பொறுத்தவரையும் நல்ல கேப்பபிளானது. ஸோ அது இன்னும் கேப்பபிள் ஆக்குறதே அதோட பொசிஷனிங்கும் வயர் கனெக்ஷனும் தான். ஸோ அது எல்லாமே ரொம்ப பக்கத்துலேயே கொஞ்சம் கம்மியான அளவு இருக்கும். அப்புறம் பவர் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாகவே இருக்கும். நார்மலாக பவர் லாஸ் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் கணக்கு வரும். பட் மஹேந்திரா சைட்லேருந்து அந்த குறிப்பிட்ட பர்சன்டேஜுக்கும் கம்மியாக பவர் லாஸ் ஆகுது. அது ஒரு ப்ளஸ். அண்ட் இந்த அளவுக்கு பேட்டரி ரொம்ப
லோவராக கொடுத்துருவோம். ஏன்னா 207 mm கிரவுண்ட் கிளியரன்ஸு. ஸோ கீழே ஏதாச்சும் அடி வாங்கவும் பார்த்தோம்னா அந்த பிளாட்ஃபார்ம் வந்துடுது, அந்த பிளாட்ஃபார்முக்கு மேலே வந்து ஒரு லேயர் வந்துடுது, அந்த ஒரு மெட்டல் ஷீட். அந்த 2 மெட்டல் ஷீட்டுக்கும் நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 16 mm கேப் விட்டு தான் பேட்டரிஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த பேட்டரிஸ் வந்து இன்னொரு தெர்மல் லேயர் வந்துடுது கீழே. ஸோ இது அது வந்து கூலண்ட்டுன்னு சொல்லுவோம். அந்த கூலண்ட்டுக்குமே இன்லெட்டுக்கும் அவுட்லெட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கூலண்ட்டோட ஹீட் பவர் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வந்து 5% வரை இருக்கலாம். பட் இதில் வந்து நம்மளுக்கு அதில் 3% வரையும் தான் அந்த ஹீட்டிங் லாஸ்மே இருக்குது. ஸோ அதனால் பேட்டரி நம்ம கூல் பண்ணுறதுக்கும் அந்த ப்ராசஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் அதுக்கு மேலே அப்படியே பேட்டரி செட்டப் ஃபுல்லாமே வந்துடும். அண்ட் இது எல்லாத்துக்கும் மேலே இந்த பேட்டரியில் சப்போஸ் ஏதாச்சும் ஒரு இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா அந்த கனெக்டிங் வயர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம XUV 400 பார்த்தீங்கன்னா வயர்ஸ் வந்து கீழே நிறையா நம்ம போகிறத பார்க்கலாம். பட் இதில் எந்த சைடு நம்ம கீழே பார்த்தாலும் நம்மளுக்கு வயர்ஸ் எதுவுமே வந்து எக்ஸ்ட்ரா கீழே நீட்டிருக்காது. அந்த அளவுக்கு மேனுஃபேக்சரிங் வந்து அவ்வளோ கிளியராக பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த எரர் சொன்னேன்ல, இப்போ ஏதாச்சும் ஒரு இடத்துல ஃபயர் இனிஷியேட் ஆயிடுச்சு, இல்லை சார்ஜ் போடும்போது ஷார்ட் சர்க்யூட் ஆச்சு அப்படின்னா உள்ள ஒரு குட்டியாக ஒரு ஹைட்ரஜன் பாம் மாதிரி செட்டப் வச்சுருக்காங்க. அது வந்து வெடிச்சு அந்த ஃபியூஸ் வந்து வெடிக்கிற மாதிரி. ஸோ ஃபியூஸ் வெடிச்சிட்டு அதை வந்து பவர் கட் ஆஃப் பண்ணுற மாதிரி. ஸோ அது பவர் கட் ஆஃப் ஆகும்போது நம்மளுக்கு ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் வந்து தவிர்க்கப்படும். அதே மாதிரி வந்து உள்ளே ஏதாச்சும் ஒரு செல்ஸ் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட ஃப்ளோ வெளியில் வர்றதுக்கு அப்படின்றதுக்கும் ஒரு அவுட்லெட் கொடுத்துருப்பாங்க. அண்டு வெளியிலேருந்து உள்ளக்குள்ள வந்து நம்மளுக்கு காற்று போகிறதுக்குமே வந்து ஒரு அவுட்லெட் கொடுத்துருப்பாங்க, ஒரு ரவுண்ட் அவுட்லெட். அண்ட் அதில் வந்து H2O போகாது, ஆக்சுவலாக O2O N2 மட்டும்தான், அதாவது ஆக்சிஜன் நைட்ரஜனோட ஏர் மட்டும்தான் உள்ளே பாஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ வெளியிலேருந்து காற்று உள்ளே போகிறதுக்கும் வெளியே வர்றதுக்கும் ஒரு ஈஸியான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த அளவுக்கு இந்த பேட்டரியை பற்றி இன்னும் நான் சொல்லிகிட்டே போகலாம். அந்த அளவுக்கு அதில் அவ்வளோ நுணுக்கமாக ஒவ்வொன்றும் பண்ணியிருக்காங்க. அந்த 8 பாக்ஸ் ஒன்றும் இல்லை, அந்த 8 பாக்ஸ் செல்லில் இப்போ ஏதாச்சும் ஒரு பாக்ஸ் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஒரு பாக்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பியும் வேறு பாக்ஸ் வச்சுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு சர்வீஸ் யூசர் ஃப்ரெண்ட்லியாகவுமே அது இருக்குது. அண்ட் இது எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு நல்ல ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, இப்போ பேட்டரி 100% ஆகி நம்மளுக்கு வண்டி நின்றுச்சுனாலும் ஜஸ்ட் மஹேந்திரா கால் சென்டருக்கு கால் பண்ணி நம்மளால் இன்னும் கொஞ்சம் சப்போஸ் ஏதாச்சும் ஒரு ஹில் ஸ்டேஷனில் மாட்டிட்டோம் அப்படின்னாலும் இன்னொரு 3% வரையும் அதில் சார்ஜ் அவைலபிள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அரௌண்ட் ஒரு 15 to 20 kilometers ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அதுவுமே ஒரு சின்ன விஷயம். ஒரு சேஃபரான பிளேஸ்க்கோ இல்லை அடுத்த சார்ஜிங் ஸ்டேஷனுக்கோ நம்மளுக்கு போக முடியும் 100% சார்ஜ் முடிஞ்சிருச்சுனாலும். இது எல்லாமே தாட் வைஸ் சூப்பராகவே இருக்குது. அண்ட் டெக் வைஸ் இந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் எங்களுக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நாங்கள் XUV 400 எடுத்துகிட்டு போயிருந்தோம். பட் எங்களுக்கு வந்து நடுவில் சார்ஜ் ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு. அந்த டைமில் எங்களுக்கு பவர் ஸ்டேஷன் எதுவுமே கிடைக்கல. அப்போ இது இருந்துச்சு அப்படின்னா ஒரு மாதிரி எங்களுக்கு ஆன்சிட்டி இல்லாமல் இருந்திருக்கும். ஆன்சிட்டி இல்லாமல் அப்பாடான்னு ஒரு தைரியமாச்சும் வந்திருக்கும். பட் அதையுமே இதில் சரி பண்ணியிருக்காங்க. அண்டு உண்மையிலே அதை வந்து கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியே பார்க்கணும். ஸோ அடுத்த வீடியோ நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், இந்த வண்டி அந்த மாதிரி உங்களுக்கு லாங் ட்ரைவ் எடுத்து தனியாக வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். அதையுமே நம்ம எடுத்து இதை ஃபுல் டெஸ்டிங் பண்ணி பார்த்துருவோம். ஸோ சஸ்பென்ஷன் பொறுத்தவரையும் ஃப்ரண்ட்டில் மேக்பர்சன்ஸ் இண்டிவிஜுவல் காயில் ஸ்ப்ரிங்ஸ் தான் இருக்குது. ரியரில் வந்து மல்டிலிங்க் சஸ்பென்ஷன். ஸோ அங்கே தான், ஏன்னா ரியரில் தான் லோட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகம். நார்மலாக வந்து இப்போ ஒரு ஃப்ரண்ட் வீல் டிரைவ் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் ஒரு 55%, ரியரில் ஒரு 45% இருக்கும். பட் இது வந்து ரியர் வீல் டிரைவ். ஸோ ரியரில் ஒரு 55%, ஃப்ரண்ட்டில் ஒரு 45% ஆஃப் வெயிட் வந்து டிவியேஷன் ஆகும். அண்ட் அந்த ரியரில் மல்டி லிங்க் தான் பெரிய 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 கம்ஃபர்ட் நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ ஒரு டோ லிங்க்கு, கேம்பர் லிங்க்கு, அதுக்கப்புறம் ஒரு செமி ட்ரெயிலிங்க்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு கனெக்டடாகவே வந்துடுது. இது எல்லாமே ஒவ்வொரு ப்ராசஸ். ஏன்னா வந்து நம்மளுக்கு 6 மோஷனில் நம்மளுக்கு டயர் வந்து சர்க்குலேட் ஆகும். ஸோ நம்மளுக்கு அப் அண்ட் டவுன் இருக்கும், சைடு இருக்கும், ஸோ இம்பேக்ட் இருக்கும் ஒரு இயரில் போகிறது. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து அந்த லிங்க்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்மளுக்கு சஸ்பென்ஷன் ஃபீல் கொடுக்குது. ஒரு இடத்துல ஹார்டாக இருக்கும், ஒரு இடத்துல ரொம்ப ஸ்பாஞ்சியராக இருக்கும். ஏன் அப்படின்னா அதில் கொடுத்துருக்க புஷ்ஷஸுமே அப்படி தான். ஏன்னா இப்போ டோலிங் கனெக்ட் ஆகிருக்க அந்த புஷ் பார்த்தீங்கன்னா நல்லா ரஃப்பாக இருக்கும். இதே வந்து செமி ட்ரெயில் லிங்க் கனெக்ட் ஆகிருக்க அந்த புஷ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். ஸோ ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து நம்மளுக்கு இப்போ ஸ்பீட் பிரேக்கரே ஏறுறோம் அப்படின்னா ஸோ அப்போ அந்த செமி ட்ரெயிலிங்க்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பாஞ்சியராக இருக்கும். ஸோ அப்போ உள்ள வந்து கேபினோட கம்ஃபர்ட் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும். நாங்கள் ஒரு ரஃப் ரோட்ஸில் தான் வந்து ட்ரை பண்ணோம். ஸோ ரஃப் ரோட்ஸ்லேயுமே வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக உள்ளக்குள்ள ஃபீல் ஆச்சு. பட் எனக்கு அந்த ஒரு மாதிரி ஒரு சில ரோட்டில் மட்டும் எனக்கு வந்து வேவரிங் ஆச்சு. ரைடு பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் வந்து சென்சார் வைஸ் இன்னும் டேட்டாஸ் ஃபுல்லாமே எடுத்து கொஞ்சம் கிளியர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு டிரைவிங் பொசிஷன் டிரைவருக்கு ஏற்ற மாதிரி வண்டி செட் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கெல்லாம் மேலே இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இதோட சென்சார்ஸ். ஸோ வண்டியை சுற்றியுமே நம்மளுக்கு சென்சார்ஸ் வந்துடுது. ஸோ ஃப்ரண்ட் டு பேக்கும் பார்த்தோன்னா ஒரு 12 சென்சார் கிட்ட வந்துருக்கு. ஸோ 4 சைடுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரேடார்ஸ் வந்துடுது. ஸோ இது எல்லாமே தான் வந்து அந்த கூல் ஃபீச்சரான ஆட்டோ பார்க்கிங்
அதுக்கப்புறம் வந்து நம்ம உள்ளே உட்காந்து நம்ம தனியாக பார்க் பண்ணிக்கலாம், இல்லை வண்டியை விட்டு நகண்டு போய் வண்டியே தனியாக பார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாச்சும் ஒரு கன்ஜஸ்டடான பிளேஸில் வண்டியை பார்க் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கீ ஃபாப் மூலியமாக அன்லாக் பண்ணி ஆன் பண்ணி நம்மளால் வண்டியை வெளியில் எடுத்துகிட்டு வர முடியுது. எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கூல் ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் வாங்க நான் இன்டீரியரில் போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. நம்மளுக்கு உள்ளே வந்தோன்னா ஃபஸ்ட்டு அதோட ஃபீலை சொல்லிடுறேன். எப்படி அந்த ஒயிட் ஷீட்ஸ் இதெல்லாம் இருக்கோ, உள்ளே வந்தோன்னா எல்லா டச் பாயிண்ட்டாக இருக்கட்டும், விஷுவலாக இருக்கட்டும், எல்லாமே டெக் அதிகமாக இருக்குன்ற பார்க்கலாம். ஏன்னா நம்ம என்கிட்ட ஒரு 43 இன்ச்சுக்கு நல்ல ஒரு பெரிய ஸ்க்ரீன் இருக்குது. அண்ட் இது 3 தான் நம்மளுக்கு டிவைட் ஆகிருக்கும். ஸோ இந்த சைடு, அதாவது கோ பேசஞ்சர் சைடு இருக்கிறது வந்து மியூசிக் சிஸ்டம், வீடியோ சிஸ்டம். அண்ட் அந்த வீடியோ பொறுத்தவரை ஹெச்டியில் வருது, அதுவுமே ஒரு நல்ல விஷயம். அண்ட் இங்கே ஒரு இன்ஃபோடைன்மெண்ட், அதுக்கு பக்கத்தில் இங்கே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். ஸோ இது ரெண்டுமே வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டும் சரி இன்ஃபோடைன்மெண்ட்டும் சரி நம்ம இங்கே உட்காந்து நம்ம ஸ்டேரிங் மவுண்ட்ஸ் மூலியமாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு பெரிய கிளாஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து ஒரு பேனோரமிக் சன்ரூஃபு, பட் ஓப்பன் கிடையாது, ஃபுல் கிளாஸ் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. பட் இன்னொரு விஷயம் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மேலேயும் கிளாஸ் வந்தது, நம்மளுக்கு சுற்றியும் கிளாஸ் இருக்குது. ஸோ அதிகமாக ஹீட் உள்ளே வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கிடையாது. இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் சோலார் அக்கோஸ்டிக் அப்படின்னு வந்து பேர் இருக்குது, சரியா? ஏன் அப்படின்னா நம்மளுக்கு அதிகபட்சமாக 99% ஆஃப் யூவி ரேஸை வந்து அரெஸ்ட் பண்ணுது. ஸோ அதனால உள்ளுக்குலாம் நம்மளுக்கு அந்தளவு ஹீட் இல்லை. நாங்கள் ஓட்டிகிட்டு வந்தப்போ ஏசி போட்டோன்னா எனக்கு இப்படின்றக்குள்ளே எனக்கு கூலிங் ஏறிடுச்சு. ஸோ புது வண்டியில் எல்லாத்துலேயும் நம்ம சொல்கிறதா ஏசி போட்டோம்னா நம்மளுக்கு டக்குனு கூலிங் ஏறிடும். ஸோ ஜஸ்ட் நெக்ஸ்ட் இதுக்கு வந்துருவோமா? மேலே நம்மளுக்கு இந்த ரூஃபை திறக்கிறதுக்கான கீஸ் இருக்குது. அண்ட் எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, SOSக்கான பட்டன். அண்ட் இங்கே ஒரு கேமரா பார்க்கலாம். இந்த கேமராவில் முதற்கொண்டு அவ்வளோ ஃபீச்சர்ஸை வந்து அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து செல்ஃபி கேமராவும் நம்ம ரியாக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆன் போர்டிங்கில் வந்து நம்ம இப்போ நல்லா வருது, நார்மலாக ஃபோட்டோ போடக்கூடாது, ஃபில்ட்ரு போட்டு தான் ஃபோட்டோ போடணுன்னு எல்லாம் போட்டுட்ருக்காங்களே. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐ மஹேந்திரா சைட்லேருந்தே கொடுத்துருக்காங்க, மாயா. ஸோ அது மாயம் வந்து நிறையா பண்ணிக்கிறது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் உள்ள அப்டேட் பண்ணியிருக்காங்க. இன்பில்ட்டாகவே நம்மளுக்கு நிறைய ஆப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதோட மாயா சப்போர்ட்டாக இருக்கட்டும், இங்கே வாய்ஸ் கண்ட்ரோல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம நடுவில் வந்து ஃபோட்டோ இது எல்லாத்தையும் ஆல்பம் போட்டு வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து கூகுள் ட்ரைவில் ஏற்றணும். அதுக்கப்புறம் அது ட்ரைவ் ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னு 2 ஜிமெயில் வச்சுக்கிட்டோம். இப்போ அடுத்து வந்து எல்லாத்தையுமே நம்ம காரில் கொண்டு வர போகிறோம்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா கார்ஸ்லையுமே வந்து நம்மளுக்கு தேவைப்படுற எல்லா ஸ்டோரேஜுமே டிஃபால்ட்டாக வந்துடுது. அண்ட் இந்த மாதிரி ஏஐஸ் இருக்கும்போது, இவ்வளோ ஆப் சப்போர்ட் இருக்கும்போது, ஏன்னா இதில் சார்ஜிங் ஸ்டேஷன் எங்கே இருக்குன்றதை பார்த்துக்கலாம். வண்டியோட மற்ற எல்லா ஃபீச்சர்ஸுமே அந்த மாயா மூலியமாக நம்மளால் இதில் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுது. ஸோ அந்த அளவுக்கு ஏஐ வந்து இந்த வண்டியில் பூந்து விளாண்டுருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் இது ஒரு இவி வெஹிக்கிள்ன்றனால இந்த ஏஐ இருக்குது என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னா, நம்ம ஏதாச்சும் ஓடிஏ சப்போர்ட் மூலியமாகவே நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ வண்டியோட ட்ராக்ஷனாக இருக்கட்டும், இந்த ஈஸியூ நம்ம டியூன் பண்ணோம்ல, ஸோ அந்த மாதிரி வண்டியை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டியூன் பண்ணி வச்சுக்கிறதுக்குமே இந்த ஏஐ எனக்கு தெரிஞ்சு நல்லாவே யூஸ் ஆகும். ஸோ ஃபியூச்சரில் இருக்கிற ஏஐ, அதான் சொன்னேன்ல, ஒரு 10 வருஷம்னாலும் இந்த வண்டி வந்து ஓல்டு ஆகாது அப்படின்னு, அதுக்கு இதெல்லாமே வந்து ஒரு சாத்தியக்கூறு அப்படின்னே நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் டிஸ்பிளேவோட குவாலிட்டியாக இருக்கட்டும், எனக்கு டச் சென்சிட்டிவாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்குது. பட் வந்து எனக்கு பிசிக்கல் பட்டன்ஸ் நல்லா ரொம்ப பழைய ஆட்கள். ஸோ அதனால் அந்த பிசிக்கல் பட்டன்ஸை தான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். இன்னும் டக்குன்னு ஏசி கண்ட்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை மற்ற ஏதாச்சும் ஃபீச்சர்ஸ் கண்ட்ரோல் பண்ணும்போது டச் பண்ணி ரன்னிங்கில் கண்ட்ரோல் பண்ணுறப்போ கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். பட் அதையுமே இன்னும் கொஞ்சம் பட்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அண்ட் இன்னொரு பெரிய விஷயங்க, ஸ்பீக்கர்ஸ் எப்படி இதில் ஹெச்டி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேனோ அதேமாதிரி 17 ஸ்பீக்கருங்க இந்த வண்டிக்கு. 17 ஸ்பீக்கருமே ஆர்மன் கார்டனில் கொடுத்துருக்காங்க. சவுண்டு கேட்குறதுக்கு அந்தளவு இருக்குது ஒரு ஹோம் தேட்டர் செட்டப்பில். ஏன் அப்படின்ற ஃபீல் கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ இந்த ஸ்க்ரீன் ஹெச்டி சொன்னேன்ல, அது வந்து டிஃபால்ட்டாக ஆஃப்டர், அதாவது இதிலோட அக்சசரிஸில் வந்து 2 ஹெட்ரெஸ் பின்னாடி இருக்கிற நம்மளோட இந்த 2 ஹெட்ரெஸ்க்கும் பின்னாடி பேசஞ்சருக்கு ஒரு ஃபிட்டிங் கொடுத்துருக்காங்க. இதை வந்து டிஃபால்ட்டாக அதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட் ஆகிட்டு வர்றதுக்குமே வந்து இந்த ஃபீச்சர்ஸ் அவங்க மட்டுமே நல்லா என்டர்டெயின்மெண்ட் ஆகிட்டு வர்றதுக்கு அளவுக்கும் அந்த ஒரு ஸ்பீக்கராக இருக்கட்டும், இந்த ஹெச்டி ஸ்க்ரீனாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்மளுக்கு கொடுக்குது. அண்ட் இதோட இன்னொரு கூல் ஃபீச்சராக ஆட் ஆகிருக்கிறது தான் வந்து கிளப்பு. இந்த வண்டியில் கிளப் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? எஸ். என்னென்னா கிளப் செட்டப்பில் லைட்டிங், அதாவது இப்போ ஏதாச்சும் ஒரு நைட் டைமில் போய் ஏதாச்சும் ஒரு ஹில் ஸ்டேஷனோ ஏதாச்சும் ஒரு இடத்துல உட்காருங்க, பாட்டு போடுறீங்க அப்படின்னா இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஹெட்லைட்ஸோட அந்த கனெக்டிவ் லைட்டாக இருக்கட்டும், ரியரில் இருக்க அந்த கனெக்டிவ் லைட்டாக இருக்கட்டும், ஸோ இந்த பேனோரமிக் கிளாஸ் ரூஃப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரூஃப்லையுமே வந்து நம்மளுக்கு ஒரு லைட்னிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் ஆம்பியனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி வர்றது வந்து இன்னும் நல்லா என்ஜாயபிளாக இருக்குது. இது வந்து ஒரு இப்போ இருக்கிற ஜென்சி கிட்டு, ஜென் ஆல்ஃபா கிட்டெலாம் இந்த வண்டியை நல்லா வந்து கொண்டாடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து இதில் ஃபீச்சர்ஸ் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறையாவே கொடுத்துருக்காங்க. அண்ட் இது எல்லாத்துக்கும் மேலே டிரைவிங் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த வண்டி ஒரு ப்ராப்பரான
ஃபன் டு டிரைவ் வண்டி அப்படின்ற சொல்லலாம். ஏன்னா ரியர் வீல் டிரைவ்ன்றனால ட்ராக்ஷன் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் ஆக்சிலரேஷன் டவுன் பண்ணிங்கனாலே பர்ன் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போகலாம். அந்த அளவுக்கு கேப்பபுளாக இருக்குது. இது XEV 9வே சொல்கிறேன். பட் B6மே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டரான வீல் பேஸில் இருக்கிறான, இன்னும் ஷார்ட்டரான லென்த்தில் இருக்கிறனால அதுவும் இன்னும் ஒரு எந்தூசியாஸ்டிக்காக இருக்குது. அண்ட் அந்த வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். அது எப்படி நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வச்சுருவோம். நீங்கள் கேட்டிங்கன்னா அது உங்களுக்காண்டி எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு கொடுக்குறோம். இல்லைனா நாங்கள் மட்டும் ஃபன்னாக ஜாலியாக ட்ரைவ் பண்ணிக்கோம் பார்த்துக்கோங்க. ஸோ டிரைவிங் கம்ஃபர்ட் வைஸும் இது எனக்கு ரொம்பவே பர்சனலாகவே பிடிச்சிருக்கு. பட் என்ன தான் இருந்தாலும் நான் ஒரு மேனுவல் லவர். ஸோ எனக்கு வந்து இந்த வண்டி வந்து டிரைவிங் கம்ஃபர்ட்டாக எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்தளவுக்கு பவர் அண்ட் டார்க் வந்து இருக்குது. ஏன் அப்படின்னா இது வந்து 2 மோட்டரில் நம்மளுக்கு கிடைக்குது. மொத்தம் வந்து 59 கிலோவாட்லேயே இருக்குது, 79 கிலோவாட்லேயும் இருக்குது. அண்ட் இதோட ரேஞ்ச் வந்து ரஃபாக கிளைம் பண்ணுறது வந்து 562 ரேஞ்சும் 663 ரேஞ்சும் நம்மளுக்கு கிளைம் பண்ணுறாங்க. இதோட நியூட்டன் மீட்டர் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 380 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் நம்மளுக்கு கொடுக்குது. அண்ட் அதை நம்மளால் ரோட்லையுமே ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது இன்னும் கேப்பபுளாக நம்மளால், அதாவது ரேஞ்ச் சொல்கிறாங்களே இவ்வளோ தூரத்துக்கு ரேஞ்ச் கிளைம் பண்ணுறதே வந்து அந்த இன்க்ளூக்கு மேலே இருக்கிற அந்த பேட்டரி செட்டப்னால தான் கிளைம் பண்ணுறாங்க. அதுக்காண்டி தான் LFP பேட்டரிஸே அவங்க சேஞ்ச் பண்ணாங்க. அதை இன்னும் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடியுன்றதை வந்து டெக்னிக்கலாக அவங்க நிறையா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் அது எல்லாத்தையுமே ப்ராக்டிக்கலாக கொண்டு வர்றதுக்கு நம்மளுக்கு இதில் வந்து பவர் மோடு, ரீஜன் மோடு, 3 ஸ்டெப் ஆஃப் ரீஜன் மோடு இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் மேலே வந்து சிங்கிள் பெடல் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு இன்னும் ரேஞ்சை கூட்டும். அண்ட் ரியரில் இருக்கிற அந்த சீட்ஸோட கம்ஃபர்ட்டுமே வந்து நம்மளுக்கு டை சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, டை சப்போர்ட் வந்து கரெக்டாக இருக்குது. நான் இந்த என் சீட்டுக்கு வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் நான் ரியரில் உட்காந்து பார்த்தேன், அப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 100 டை சப்போர்ட் வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் இது வந்து கூப்பே டிசைனால நம்மளுக்கு வந்து ஹெட்ரூம் டைட்டாக தான் இருக்கும். பட் ரொம்ப கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக இருக்காது. எதுக்காண்டினா எனக்கு சுற்றி கிளாஸஸ் வந்துடுது, வேணும் அப்படின்னா அவ்வளோ பெரிய பேண்ட்ரோமிக் கிளாஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு லாங் டிரைவ் அப்போ வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். அண்ட் 7 ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஃபால்ட்டாக இந்த வண்டி வந்து நம்ம தனியாக டெஸ்டிங் எப்பயுமே வந்து வண்டி லான்ச் பண்ணிடுவாங்க, ஒரு மாதம் கழிச்சு அதோட என்கேப் டெஸ்ட் இதெல்லாம் வரும். பட் இந்த வண்டியை லான்ச் பண்ணும்போதே என்கேப் டெஸ்ட்டோட லான்ச் பண்ணாங்க. ஸோ அது அவங்க சைடு வந்து கிளைம் பண்ணுறது இதை 5 வரைக்கும் வந்து ஸ்டார்ஸ் கெயின் பண்ணுது. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரண்ட் கொலிஷனாக இருக்கட்டும், இந்த பேட்ரி சப்போஸ் ஃப்ரண்ட்டில் கொலிஷன் ஆகிறப்ப இந்த பேட்ரி சைடு வராத அளவுக்கு பேட்டரியை சுற்றியுமே வந்து ஒரு சின்ன கொலிஷன் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே பேட்டரிக்கு ரீச் ஆகாத அளவுக்கு அந்த கொலிஷன் இருக்குது. அப்படியே ரீச் ஆச்சு அப்படின்னாலும் அந்த பேட்டரிஸ் ஃபயர் ஆகாமல் இருக்கிறதுக்கான டெக்னிக்கல் சப்போர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து இந்த காரை வந்து செம்ம ஹைப் கிரியேட் பண்ணி வச்சுருக்கு. ஸோ மஹேந்திரா லான்ச் பண்ணால் அதோட இம்பாக்ட் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி தான் அந்த 30,000 புக்கிங்ஸாக இருக்கட்டும், அண்ட் அதில் கொடுத்துருக்க இந்த டெக் ஃபியூச்சராக இருக்கட்டும், இப்படி ஒரு டிசைனில் நம்ம இந்த ரோட்டில் இந்த டைமில் வரும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு அவங்களோட அந்த லான்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓவராலாக இந்த வண்டியை வந்து நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். பட் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக ஏதாச்சும் ஸ்பெசிஃபையாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை வந்து ஒரு லாங் டிரைவ் எடுத்து ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ உங்களுக்காண்டி நம்ம பண்ணுறோம். ஸோ நீங்கள் இவ்வளோ நாள் கொடுத்துருக்க லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு தேங்க்ஸ். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துருக்க மோட்டோகிராஃபிக் நாங்கள் ஸ்டே டியூன் ஃபோட்டோகிராஃபி.